ஐயா வணக்கங்க ஐயா. நான் காலையில் காளிமுத்து ஐயாங்கிட்ட ஒரு ஒரு பொண்ணு தொலைஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு பிரசன்னம் கேட்டிருந்தேன். ஐயா சொன்னாங்க, கண்டிப்பாக கிடைச்சிருங்க, நீங்கள் தேடுங்க, இந்த கழுத்து சம்மந்தமாக அங்கே அந்த இடத்துல தேடி பாருங்க, கிடைச்சிரும் அப்படின்னாரு. நானும் தேடினேன். ஒரு 10-15 நிமிஷத்துலேயே வந்து கண்டுபிடிச்சிட்டோம். ஐயாட்ட பிரசனம் பார்த்ததில் அவர் தெளிவாக சொல்லிட்டாரு, உங்கள் மனைவி கையால் தான் அது கிடைக்கும் அப்படின்னாரு. அதே மாதிரி தான் எங்கள் மனைவி தான் அதை பார்த்து எடுத்து கொடுத்தாங்க. எனக்கு நம்பிக்கை இருந்தது, ஏன்னா நானும் நம்பிக்கை அதிகமாக வச்சுருந்தேன். அதனால் சிறப்பாக ஜோதிடம் பிரசனம் வந்து ஐயா சொன்னாங்க. ஐயாவுடைய பணி மேலும் சிறக்க அடியனுடைய வாழ்த்துக்கள். நன்றிங்க. அனைவருக்கும் வணக்கம். எங்கும் நிறைந்திருக்கும் குருவினர்களோடும் திருவினர்களோடும் அச்சலக்கண பദ്ധதியோட ஸ்ரீ குரு சிவகாசி காளிமுத்து. இதற்கு முன்னாடி வந்த ஆடியோ பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியின் குரல் அப்படிங்கிற குரல் பதிவு. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நபர் தன்னுடைய 1 பவுன் செயின் வந்து தொலைச்சிட்டாரு. அப்போ நான் அவங்க வந்து நேற்று 8/9/2025 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா காலையில் 9:40 எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க. சார், என் கழுத்தில் இருந்த ஒரு செயினை காணும் சார், அது வந்து 1 பவுன் சார், எங்கே தொலைஞ்சதுன்னு தெரில, பிரசன்னம் போட்டு அதுக்கு வந்து பலன் சொல்லி என்னால் கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னாங்க. நான் வந்து அவங்கள வந்து அச்சலக்கண பദ്ധதி அப்படிங்கிற ஜோட முறையில் நம்முடைய ஆசிரியர் உயர்வு தோடமுத்து ஐயா பிரசன்னம் அப்படிங்கிறது இருக்குது, எல்லா ஃப்ரீ சாப்டரில் இருக்குது, சரிங்களா? அப்படின்னா நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, உங்களுடைய குலதெய்வத்தை நினச்சிக்கிட்டு 1லேருந்து 120 ஒரு நம்பர் சொல்லுங்க அப்படின்னேன். அவர் தன் குலதெய்வத்தை நினச்சிக்கிட்டு 111 அப்படின்னு நம்பர் கொடுத்தாங்க. அவர் இருந்த ஊர் எந்த ஊர்னு கேட்டேன். தருமபுரியில் இருக்கிறேன்னாரு. அப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா 111 அப்படிங்கிறத பிரசன்னம் அப்படிங்கிற அந்த ஆப்பில் வந்து நம்ம வந்து ஃபீட் பண்ணி, அவர் இருந்த ஊர் தருமபுரி அப்படின்னு ஃபீட் பண்ணி நம்ம லோடிங் கொடுத்தோம். நமக்கு ஒரு ஜாத கட்டை ஓப்பன் ஆனது. அதன் அடிப்படையில் அவருக்கு வந்து அந்த பொருள் வந்து அவர் தலை வழியாக கீழே விழுந்திருக்கணும் அப்படிங்கிறதும், ஒன்று கட்டில் படுக்கிற இடத்துல தலை வச்ச பொம்பளை தலகாணி இந்த இடத்துல இருப்பதற்கான பிராப்த கூறுகள் உண்டு. அப்படின்னா குனிஞ்சு விளங்கி வேலை பார்க்கும் பொழுது கழுத்து வழியாக ஏதாவது தவறுலாம் கீழே விழுந்திருக்கணும். இதை வந்து நீங்கள் கவனமாக தேடுங்க. உங்களுடைய மனைவியின் கண்ணுக்கு தட்டுப்படும், அதனால் நீங்கள் உங்கள் மனைவியாக தேடுங்க அப்படின்னு. அடுத்த ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள ஃபோன் பண்ணாங்க. சார், அந்த 1 பவுன் செயின் எனக்கு கிடச்சிருச்சு சார், ரொம்ப நன்றி சார், நீங்கள் சொன்ன மாதிரியே என் மனைவி தான் எனக்கு எடுத்து கொடுத்தாங்க, என் அம்மாவும் அதற்கு உதவியாக இருந்தாங்க, எங்கள் அம்மா வந்து அங்கே ஏதோ ஒரு மினிமம் இருக்குன்னு பாரு அப்படின்னு சொன்னோன்னே மனைவி அவங்க அந்த இடத்த போய் கிளச்சி பார்க்குறப்ப கிடந்திருக்கு. என்ன அப்படின்னா, அவங்க வந்து ஒரு ஆடு வளர்க்குறாங்க. அந்த ஆட்டுக்கு வந்து இலை தலைம்பாங்களா, அது தலையில் வந்து இப்படி போட்டிருக்காங்க. போடும்போது தவறுதலாக செயின் வந்து அந்த இடத்துல போயிடுச்சு. இவங்க வீட்டில் மற்ற எல்லாத்தையும் தேடுறாங்க, கிடைக்கல. தலைவலியாக அப்படிங்கிறதுனால அந்த ஆட்டுக்கு கீரை போடுவாங்க தெரியுங்களா, அப்படி குடிஞ்சு வந்து வேலை பார்ப்போம்ல, அந்த இடத்துல வந்து செயின் கலந்து வந்திருக்கு. செயினில் என்ன அப்படின்னா, அந்த செயின் ஊக்கும்பாங்கல்ல, அந்த செயின் மாடலை வந்து ஜாயின் பண்ணுற ஊக்கு, அது லேசாக கேப் இருந்திருக்கு. அதன் மூலமாக இப்படி கழுத்துல போய் வலிக்கல வந்திருக்கு அப்படின்னாங்க. கிடைச்சிட்டது, சரிங்களா? 1 பவுன் இன்னைக்கு 1 பவுனோட மதிப்பு வந்து 80,000 ரூபா இந்திய மதிப்புக்கு கிடைச்சிருந்தாலும் ரொம்ப சந்தோஷம். அது எப்படி நம்ம சொன்னோம் அப்படின்றது மற்ற ஏஎல்பி படிக்கிற மாணவர்களுக்கு தெரியணும்ல. ஏன்னா இந்த பிரசன்னம் போடுங்கன்னு சொன்னதே ஒரு ஏஎல்பி பேசிக் ஸ்டூடெண்ட் தான், சரிங்களா? ஒரு அவசரம் எமர்ஜென்சிங்கிறப்ப வந்து நம்மகிட்ட கேட்குறாங்க, கேட்ட உடனே நம்ம பதில் சொல்கிறோம். இது எப்படி சொன்னோம், என்ன சொன்னோம் அப்படின்னு நமக்கு தெரியணும்ல. அதற்காக அந்த சார்ட் ஓப்பன் அதை ஒரு ஸ்கிரீன் ஷாட் எடுத்து வச்சுருந்தேன், பயன்படும்னு. அதான் இப்போ போட போகிறேன், சரிங்களா? இதை பேசி முடிச்சுன்னு ஒரு பதிவு சொல்கிறேன், அதையும் காதில் கேட்டுக்கோங்க, சரிங்களா? 8/9/2025 காலையில் 9:40 செகண்டுக்கு நம்ம வந்து பிரசன்னத்தின் மூலமாக எடுக்கப்பட்ட ஜாதக கட்டம். அப்புறம் இந்த ஜாதகத்தில் என்ன சொல்லுது அப்படின்னோம்னா, 3/8க்கு ஆதிபத்தியம் பெற்ற செவ்வாய் லக்னத்தில் இருக்கிறனால, 8னா துளைக்கிறது, 3னா செயின் கழுத்தில் போடுறது, காது மூக்கு தொண்டை, சரிங்களா? இந்த சார்ந்த ஒரு பொருள், சரிங்களா? அது எங்க இருக்கு? 1 அப்படிங்கிற ஜாதகரின் கவனக்குறைவால் ஏற்படுது, தலை வழியாக அப்படின்னு நம்ம எடுத்தோம். சொன்னோம்ல, ஒரு பொருள் தொலைஞ்சிருக்கு, எப்படி தொலைஞ்சிருக்கு? தலை வழியாக. அப்போ நம்ம தலை வச்சு படுக்கிற இடம் வந்து உறங்குற இடம், அதனால படுக்கிற இடத்துல கூட கழுத்துல கலந்துருக்காங்க ஒரு ஐடியா சொன்னோம். இல்லை எங்க தேடி பாருங்கன்னோம், கிடைக்குங்கிறதையும் சொன்னோம். மனைவி தான் கண்டுபிடிப்பான்னு சொன்னோம். எப்படி சொன்னோம் அப்படின்னோம்னா, 7/4/7க்கு ஆதிபத்தியம் பெற்ற குரு பகவான் தன் பார்வை வச்சாலும் 4 பார்க்குறாங்க. அட்சலக்கத்துக்கு 4ஆம் வீடு, சொத்து, ஜாதகருடைய சொத்து.
4ன்னா அம்மா, சரிங்களா? 7ன்னா மனைவி. அப்பனா அந்த சொத்தை யார் கண்டுபிடிக்கிறாங்க? அம்மா பாக்குறாங்க. அந்த இடத்துல ஆடு கட்ட இடத்துல மினும் கிடக்கு பாருன்னு உட்காந்த இடத்துல இருந்து சொல்றாங்க. மனைவி பிள்ளைகளை தான் தேடுறாங்க. அப்புறம் மனைவி போய் சர்ச் பண்றாங்க, அவங்களுக்கு கிடைச்சிருது. ஜாதகருக்கு கிடைக்காது, ஏன்னா அட்டமாதிபதி லக்னத்துல. அப்புறம் ஜாதகர் தேடினா கிடைக்காது, மனைவி தேடும் போது கிடைச்சிருச்சு. அம்மா சொல்றாங்க கிடைச்சிருச்சு. அப்புறம் இந்த இடத்துல இன்னொரு பாயிண்ட் எடுக்கணும். என்ன அப்படின்னா 2 9க்கு ஆதிபத்தியம் பெற்ற நம்முடைய சுக்கிர பகவான் 11ஆம் வீட்டுல இருந்தனால ஜாதகருக்கு அது கிடைக்கும் அப்படியே சொன்னோம். இன்னொன்று காரகத்துவ அடிப்படையில் சுக்கிரன் அப்படின்னா மனைவின்னு எடுத்துக்கலாம், சரிங்களா? அப்படினால 8 11 அப்படிதான் சம்மந்தப்படும் பொழுது ஒரு சில நேரங்கள்ல சரிங்களா நமக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம், சரிங்களா? மறைத்த பொருள் நமக்கு லாபமாக கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு பிராப்த பொருளை உண்டு. அதாங்க சுக்கிரன் 11 இருக்காருன்னு சொன்னோம், சரிங்களா? அப்பனா ஜாதகருக்கு கிடைக்கணுங்கிற தன்மைகள் இருந்தது, கிடைச்சிட்டது, சரிங்களா? அப்பனா இந்த பிரசன்னம் அப்படிங்கிற அடிப்படையில் பார்க்கும் பொழுது இந்த செயல் நடந்துருச்சு. அப்பனா கிடைச்சிருச்சு ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள. அப்பனா உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னு ரிப்போர்ட் பண்ண நம்ம என்ன அலர்ட் பண்றோம் அப்படின்னா பிரசன்னம் அப்படிங்கிற அடிப்படையில் அட்டமாதிபதியா இருக்கின்ற செவ்வாய் பவன் லக்னத்துல வந்ததுனால உங்களுக்கு ஒரு தலை சார்ந்த இடத்துல பிரச்சனை இருக்குங்கிறது வந்து ஜாதகம் சொல்லி காமிக்குது. கோச்சாரத்துல 12ஆம் இடம் அப்படிங்கிற விரயஸ்தானத்துல சூரியன் புதன் கேது இருப்பதனாலையும், சரிங்களா? நட்சத்திராதிபதியா இருக்கிற சந்திரன் 6ல ராகுட இணைஞ்சிருக்கனாலையும் நமக்கு வந்து ஒரு நோய் சார்ந்த ஒரு பிரச்சனை வருங்கிற இன்டிமேட் பண்ணுது. ஒரு பொருள் தொலைச்சிட்டீங்க, அதை கண்டெடுத்துட்டீங்க அப்படின்னா கோச்சார செவ்வாய் நகர்ந்து செல்கின்ற காலங்கள் வரைக்கும், முக்கியமாக இந்த 3ஆம் இடத்தை கடந்து போகிற வரைக்கும், அப்பனா தோராயமாக இன்னும் 90 நாள், ஒரு 100 நாள், ஏன்னா இங்க இப்படி ஒரு 10 நாள் இருப்பாரு, இங்க 45, இங்க 45. அப்பனா இதுல வந்து நம்ம அலர்ட்டா இருக்கணும் அப்படின்ட்டு அதுக்கு வந்து அவருக்கு வந்து ஒரு நிவர்த்தியும் கொடுத்தோம். ஏன்னா கண்டெடுத்த பொருளை தொலைச்ச பொருளை எடுத்துட்டாங்க. ஏன் தொலைது அப்படின்னா ஆஸ்பத்திரி சார்ந்த மருத்துவமனை விரயங்கள் போகணுங்கிற ஒரு தன்மை இருந்திருக்கு. அதனால பொருள் தொலைது, பொருள் நம்ம மீண்டு எடுத்துட்டோம். அப்போ நமக்கு வேற ஒரு பிரச்சனை வரப்போகுதுங்கிறத இந்த பிரபஞ்சம் வந்து இன்டிமேட் பண்ணுது, அதுக்காக நிவர்த்தி பண்ணுங்க அப்படின்னு சொன்னோம். இப்படி இருக்கிறப்ப இதற்கு முன்னாடி ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி இதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிரசன்னம் அப்படிங்கும்போது அனைத்தையும் கண்டுபிடிக்க முடியும், அனைத்தையுமே சொல்ல முடியும். ஒரு உதாரணம் சொல்றேன்னா எங்க ஊர் சிவகாசி பக்கத்துல செங்கமலைப்பட்டின்னு ஒரு ஊர் இருக்கு, பக்கத்துல ஒரு 2 கிலோமீட்டர். அங்கிருந்து ஒரு பெண் போன் பண்ணாங்க, சார் எங்க வீட்டுல இருந்த சின்ன பொருளாக இருக்கின்ற 7 பவுன் வந்து காணாம போயிட்டது, அதை பிரசனத்துல பார்க்க முடியுமா ஆளுகிட்டே கேட்கறாங்க. அப்ப நான் அவங்கள இதே மாதிரி ஒரு நம்பர் கேட்டேன், கொடுத்தாங்க. ஆப் ஓப்பன் ஆயிடுச்சு. அது வந்து பலன் சொல்லி உங்களுடைய மகன் எடுத்திருக்கிறாரு அப்படின்னு அவங்க நம்ப மாட்டேன்ட்டாங்க. என் பையன் படிக்கிறான் சார், என் வீட்டுக்காரு ட்ரிங்க்ஸ் அடிக்கிற பழக்கத்துக்கு ஆட்பட்டவர், அவர் எடுத்துருப்பாருன்னு சொல்லுங்க நான் நம்புறேன். இல்லை வீட்டுக்கு வந்த விருந்தாடி எடுத்துருக்காங்கன்னு சொல்லுங்க நான் நம்புறேன். இல்லை வீட்டில் இருந்து பொருள் யாரோ உடச்சி எடுத்துட்டு போயிட்டாங்கன்னு சொல்லுங்க நான் நம்புறேன். ஆனால் என் பையன் எடுத்தான்னு சொல்லாதீங்க சார். இல்லம்மா இதான் காரணம், வீட்டில் இருந்த பொருள் குட்டி பொருளாக இருக்கிற 7 பவுன் காணாமல் போனால் உங்கள் பையன் எடுத்துட்டாங்கன்னு சொல்லணும். இல்லாம படிக்கிற பையன் அப்படின்னாங்க. படிப்புகளுக்கும் சம்பந்தம் இல்லை, பிரசனம் தான் சுட்டி காமிக்குது அப்படின்னு சொன்னேன். அவங்க அதை நம்பலை. அப்போ நான் என்ன சொன்னேன் அப்படின்னா அப்புறம் காவல்துறையில் போய் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னா. இல்லை இது நடந்து 3-4 நாள் ஆச்சு அப்படின்னா. பரவாயில்ல கமெண்ட் பண்ணுங்கன்னு சரின்னு வச்சாச்சு. ஒரு வாரம் 10 நாள் கழிச்சு திரும்ப அவங்கள கூப்பிட்றாங்க, சார் நீங்கள் சொன்னது உண்மைதான் சார், நான் எதுக்கு ஒரு ஸ்டேஷனாக கமெண்ட் பண்ண சொல்லி கமெண்ட் பண்ணும் பொழுது அவங்க என்னையும் என் வீட்டுக்காரையும் என் மகனையும் விசாரிச்சாங்க. நாங்கள் வந்து ஒரு பொருள் காணாமங்கிறதுக்கு முன்னாடி ஒரு கருத்த பெண் ஒருத்தவங்க வீட்டுக்கு வந்துட்டு போனாங்க, பக்கத்தில் உள்ளவங்க. அவங்க மேலேயும் சந்தேகப்பட்டு ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். ஆனால் நடந்தது என்ன அப்படின்னா என்னுடைய பையன்தான் அந்த பொருளை எடுத்தான் அப்படிங்கிறது போலீஸ் காவல்துறை விசாரணையில் தெரியப்பட்டது அப்படின்னாங்க. அப்போ நான் பிரச்சனை எவ்வளோ பெர்ஃபெக்டாக இருக்குன்னு பாருங்கள். நம்ம வந்து அந்த வந்து உடனே டெலீட் பண்ணிட்டோம். நம்ம சொன்னால் அவங்க ஏற்றுக்கலாம் அப்படிங்கிறப்ப சரி நான் பார்த்த பிரச்சனை தப்பாக இருக்கலாமா வந்து விட்டுட்டேன். ஆனால் அதை ஒரு வாரம் கழிச்சு ரிப்பேர் பண்ணாங்க. அவ்வளோ இதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருந்தேன் இந்த இதை, சரிங்களா? அவங்களுக்கு காமிக்கேன். இது போல் இன்னொரு நிகழ்வு, ஒரு வீடு, ஒரு நபர் இறந்துட்டாரு, சரிங்களா? இறந்த வீட்டுக்கு நிறைய சொந்தக்காரவங்க தான் வந்துட்டு போகிறாங்க. அந்த சம்பவம் நடந்து 3 நாள் ஆச்சு. இறந்தவரை அடக்கம் பண்ணியாச்சு, நல்லா கட்டது விசேஷம் நடந்து முடிஞ்சிருச்சு. வீரோவில் பார்த்தா நகையாக காணும், சரிங்களா? அதிகமான நகை. அப்புறம் அவங்க ஃபோன் பண்ணி சார் இப்படி போயிடுச்சு, பிரசன்னம் போட்டு எங்களுக்கு வந்து யார் எடுத்தாங்கன்னு சொல்ல முடியுமா? நாங்கள் முடியாதும்மா அப்படின்னு. என்ன சார் அப்படின்னாங்க, இல்லைம்மா நம்ம பொருளை நம்ம தான் கவனமாக பார்க்கணும். இன்னொன்று இந்த இறந்த துஷ்டி வீட்டுக்கு வந்ததில் 90% உங்கள் சொந்தக்காரங்க தான் இருப்பாங்க. உங்களுக்கு எதனும் சம்மந்தம் இருந்தது அப்படின்னா நீங்கள் காவல்துறை தான் அணுகணும். ஒரு பொருள் தொலைஞ்ச உடனேயே நம்ம வந்து சொன்னோம்னா உடனே பார்க்க முடியும். நீங்கள் வந்து கொஞ்சம் காலதாமதப்படுத்தி சொல்கிறீங்க. இன்னொன்று இறந்த வீட்டுக்கு வந்தவங்க எல்லாமே சொந்தக்காரங்க வந்திருப்பாங்க, அதற்கான இப்போ எலக்ட்ரிஷியன் வந்திருப்பாங்க, அந்த
பாடியை தூக்கிட்டு போகிற மயான பணிகள் வந்திருப்பாங்க. இப்படி நிறைய பேர் குழுமி இருப்பாங்க. சொந்தக்காரங்களை தவிர்த்து பொது ஜனங்களாக நிறைய வருவாங்க. இப்போ என்ன நடக்குதுன்னா, பொதுமக்கள் அப்படிங்கிற போர்வையில் திருடர்களே பார்த்தீங்களா, அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, ஒரு பணக்காரோட வந்து அவங்க வீட்டுக்கு போகிறாங்க, அங்கங்கே போய் வர்றாங்க. வரும்பொழுது கையில் என்னென்ன இருக்கோ எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இது நம்மளோட இயற்கை. அப்போ நம்மளோட வீட்டில் நம்மளுக்கு சிசிடிவி கேமரா இருந்தோம்னா செக் பண்ண முடியும். அப்புறம் அவங்க அந்த வசதி பண்ணலை அப்படின்னாங்க. அப்புறம் ஒன்றும் செய்ய முடியாமா, எதுக்கு நீங்கள் வந்து ஒரு கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோம். ஏன்னா ஒரு சில நேரத்தில் பிரசனம் அப்படிங்கிறத அவங்க ஜாதகம் நம்மகிட்ட கேட்குற கிளைண்ட்டு கேட்ட உடனே அதை போட முடியாது. என்ன தன்மை அப்படின்னா முதல்ல காது கொடுத்து கேட்டுக்கிட்டு அதற்கு தக்க ஒரு முடிவு எடுத்தால் நமக்கு வந்து செயல் சரியாகவும் இருக்கும். அப்போனா பிரசன்னம் அப்படிங்கிற முறையில் நாம் வந்து நம்மகிட்ட ஒரு ஆள் கேட்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு 120 ஒரு நம்பர் சொல்லி அவங்க இருக்கின்ற ஒரு ஊரை சொல்லி அதன் மூலம் பிரசனம் எடுத்து நாம் பலன் சொல்லும்போது நமக்கு வந்து பலன் தெளிவாக வரும் அப்படின்னு நம்ம ஊர்ஜிதப்படுத்துகிறோம். அப்படின்னா தொலைத்த பொருள் அனைத்தையுமே கண்டெடுக்க முடியும், மீட்டெடுக்க முடியும். ஆனால் அதில் நம்ம ஏற்கனவே ஒன்று சொன்னோம் பார்த்தீங்களா, அவங்க வீட்டில் இருந்து ஒரு பையனை எடுத்துக்கான்னு சொன்னோமா, இப்படி வரும்பொழுது அதை வந்து நம்மகிட்ட ஜாதகம் ப்ரிடிஷன் கேட்க வரவங்க அதை ஏற்றுக்கிடணும். அதுக்கான ஸ்டெப் என்னன்னு பார்க்கணும். எப்படி தராசு தட்டு போல குற்றம் செஞ்சவங்க யார் அப்படின்னு அவங்க வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு மனதை தேத்திக்கிடணும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். சரிங்களா? இப்படிப்பட்ட எளிய ஜோட முறை கண்டுபிடித்த நமது ஆசிரியர் விருது படும் தேவைக்கு ரொம்ப நன்றி சொல்லுவோம். நம்ம சேனல் அப்படி கொஞ்சம் வீடியோ சொல்லுவோம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனிமேல் பார்த்தீங்கன்னா நேரடியான லைவ் வராது. என்ன காரணம் அப்படின்னா, லைவில் வந்து ஒரு நாளைக்கு நம்ம ஒரு 3 ஜாதகம் 4 ஜாதகம் அனலைஸ் பண்ணுறோம். முதல்ல ஒரு 10 நிமிஷம் ஓரலாக பேசுகிறோம். அப்புறம் ஒரு 3-4 ஜாதகம் பார்க்கணும். அப்புறம் ஒவ்வொரு நாளும் 3 ஜாதகம் பார்த்தோம் அப்படின்னா மாதத்தில் 30 நாள் 90 ஜாதகம் நானே ஓசியாக பார்த்துறேன். அப்புறம் இது என்ன ஆயிடுதுன்னா, ஏஎல்பி படிக்கிற இல்லை மற்ற பிற ஜோடருடைய வருமானத்தை அது வந்து தடை பண்ணுவதாக இருக்குது. நான் 90 ஜாதகம் பார்க்குறேன் அப்படின்னா இந்த 90 ஜாதகம் யாரோ ஒருத்தவங்க வெளியில யார்ட்டா பார்த்துருப்பாங்களே, மற்றவங்களுக்கு ஒரு சின்ன வருமானம் வரும்ல. அதனால் நான் வந்து இப்போ வந்து லைவில் வந்து யாருக்கும் ஃப்ரீயாக வந்து அனலைஸ் பண்ணுறதாக இல்லை. அதனால் நம்ம வீடியோ எல்லாமே இப்படி தான் வரும். டெய்லி 2 வீடியோ, அதாவது நம்ம ஒரு வீடியோ போடுறோம், அந்த வீடியோ நானே பார்த்துருவேன் கரெக்டாக இருக்கான்னு. இன்னும் ஒரு வீடியோ யாரோ ஒரு ஆள் பார்த்தா கூட போதும். என்னோட வீடியோ 2 வீடியோ பார்த்தா போதும், 2 வியூ இருந்தால் கூட போதும். அதிகமாகலாம் பார்க்கணுங்க ஆசை கிடையாது, போதும். சரிங்களா? அதனால் நம்ம சேனலில் வந்து நல்ல லைவ் வராது. சரிங்களா? எதாக இருந்தாலும் நம்ம வந்து இப்படி தான் பார்க்க முடியும். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி.